ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி தீப்ஸ் தமிழ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் பூந்தி அல்லது பூந்தி லட்டு எப்படி செய்கிறதுன்னு. ஸோ இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கடலை மாவு 3/4 கப் எடுத்துக்கோங்க. தண்ணி 1/4 கப்புக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 8 முந்திரி, 8 பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாம் இல்லைன்னா நீங்கள் திராட்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது ரெண்டையும் ஃப்ரை பண்ணுறதுக்கு 2 டீஸ்பூன் நெய், சர்க்கரை பாகு காய்ச்சறதுக்கு 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 ஏலக்காய் இடித்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய். ஃபஸ்ட்டு வந்து உங்கள் சீசனிங் பேன் ஸ்டவ் மேலே வச்சுட்டு நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா உங்கள் முந்திரி பாதாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இந்த நெய் கூட போட்டு ஃப்ரை பண்ணணும். இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும். ஸோ அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறமா வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு அதில் சீவ் வச்சு உங்களோட கடலை மாவு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் உப்பு, ரொம்ப அதிகம் இது ரெண்டும் ஆட் பண்ணாதீங்க, 1/4 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இதை வந்து உங்கள் சீவில் வச்சு கட்டியே இல்லாமல் சளிச்சு எடுத்துக்கோங்க. இந்த சளிச்சு வச்சுருக்க மாவு கூட 1/4 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. விஸ்க்கு யூஸ் பண்ணி கட்டியே இல்லாமல் மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. உங்கள் மாவு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரெக்டான மீடியமான மாவு மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கரைச்ச மாவை வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டுருங்க. ஸோ அது ஊற அந்த டைமில் நம்ம சர்க்கரை பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 6 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இதுக்கு வந்து எந்த நூல் பதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க, ஜஸ்ட் 6 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. இது கூட வந்து நம்ம இடித்து வச்சுருக்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பொடி கூட போட்டுக்கலாம். ஸோ ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் சர்க்கரை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் கட்டி ஆகாது. ஸோ லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் வந்து இந்த ஓட்டையாக இருக்க கரண்டிங்க. ஸோ இது கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த கரண்டி எடுத்துகிட்டு நீங்கள் கரைச்சி வச்சுருக்க மாவை மேலே ஊற்றி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா மாவு வந்து கீழே சின்ன சின்ன பூந்தி மாதிரி விழும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கீழே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பூந்தியாக விழுது. ஸோ இப்படி விழுந்தால் தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கரெக்டாக ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கடாயில் நான் 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றி ஸ்டவ் மேலே வச்சுட்டு அது சூடாகட்டும். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாதுங்க. ரொம்ப சூடாக இருந்ததுன்னா பூந்தி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தீஞ்சு போயிடும். ஸோ வந்து எண்ணெயோட சூடு ரொம்ப மீடியமான டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ வந்து உங்கள் அந்த ஓட்டையாக இருக்க கரண்டி எடுத்து மேலே வச்சுட்டு இன்னொரு கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிட்டு இந்த மாதிரி லைட்டாக மேலே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த மாதிரி பூந்தி பூந்தியாக விழும். கரண்டி ஒரு பக்கமே வைக்காமல் இந்த மாதிரி சுற்றி விட்டிங்கன்னா பூந்தி வந்து எல்லா பக்கம் விழுந்ததுன்னா கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா பூந்தியோட ஷேப் ரொம்ப நல்லா வந்திருக்கு.
நல்லா சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பூந்தி லட்டெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி பெரிய கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா சின்னதாக இருக்க கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா அது ஃப்ரை ஆனதும் சீக்கிரம் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அதுக்குள்ளே வந்து மற்றதெல்லாம் எண்ணெய்க்குள்ளே இருக்க மற்ற பூந்தியெல்லாம் தீஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி பெரிய கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவையே எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ஈஸியாக. ஸோ இந்த பூந்தி வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்லைங்க. அது எல்லோ கலர்லேயே தான் இருக்கணும். ஆனால் வந்து நல்லா வெந்திருக்கணும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க சுகர் சிரப்பில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஸோ நான் எல்லா பூந்தியுமே ஃப்ரை பண்ணி சுகர் சிரப்பில் போட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா பூந்தி ரெடியாக இருக்குது. இது கூட நீங்கள் இதை வெறும் ஸ்வீட் பூந்தியாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை மட்டும் இது கூட போட்டு நீங்கள் வந்து ஸ்வீட் பூந்தி மாதிரி இப்படியே கூட சாப்பிடலாம். இல்லை நீங்கள் லட்டூஸ் இதில் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லட்டு செய்கிறதுக்கான பூந்தி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ண உடனே பிளெண்டரில் போட்டு மிக்சியில் போட்டு பாதியாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தூளாட்ட அரைக்க வேணாம், பாதியாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் லட்டு பிடிக்கணும். நீங்கள் 3 மணி நேரம் கூட ஊற வைக்கல அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ஈஸியாக லட்டு பிடிக்க வராது, நல்லா ஒட்டாது ஒன்றோட ஒன்று. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி செக் பண்ணோம் அப்படின்னா ஒரே ஒரு பூந்தி எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வந்து சாஃப்டாக இருக்கணும், அதே மாதிரி ஈஸியாக மசியணும். அதான் வந்து ரைட்டான கன்சிஸ்டன்சி. அது கொஞ்சம் ஹார்டாகவோ இல்லை உடஞ்சி போகுது அப்படின்னா இன்னும் ஊறணும்னு அர்த்தம். ஸோ இப்போ 3 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் லட்டு பிடிச்சா பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருது லட்டு. இந்த லட்டு பிடிக்கும் போது கைக்கு கொஞ்சம் 2 கையிலும் எண்ணெய் தடவிக்கோங்க. ஸோ அது வந்து கையில் ஒட்டாது. பார்த்திங்கன்னா ஈஸியாக லட்டு ஷேப் வந்துருச்சு. இதுக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு முந்திரி மேலே வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்க எல்லா பூந்திஸுமே செஞ்சுக்கோங்க. ஸோ நான் பார்த்திங்கன்னா எல்லா பூந்திஸுமே இந்த மாதிரி லட்டு பிடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட ஸ்வீட் பூந்தியும் ரெடி ஆகிடுச்சு, அதே மாதிரி பூந்தி லட்டும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் நிறையா ஸ்வீட் ரெசிபீஸ் தமிழில் பார்க்கணுன்னா மறக்காமல் தீப்ஸ் தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பபாய்.